நமஸ்காரம். மே மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கும் ராசி இப்போ தனுசு ராசி. தனுசு ராசிக்கு மாத ஆரம்பத்திலேயே பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்ச வலுவோட மேசத்தில் அமர்ந்திருக்கார். அதே சமயம் சுக்கிரனும் ஆட்சி வலுவோடு தன்னோட சொந்த வீட்டிலேயே வலு பெற்று இருக்கார். குரு உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கார் கலத்தர ஸ்தானத்திலேருந்து. இது போக சுகஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மற்றும் நீச்ச புதன் சேர்க்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த மாதம் முதல் பகுதி உங்களுக்கு ஆரம்பமாகுது. இது எந்த மாதிரி அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இப்போ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இன்னும் சில பேர் வாகனம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அது சக்ஸஸ் ஆகி லோன் சுபகடகங்க அமைக்கிறதுக்கான லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதுபோக பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ உச்ச வலுவில் இருக்கிறது. அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அது சுமூகமான ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, அது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது. அதுக்காக டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா முதல் 2 வாரங்களை அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மே 1லேருந்து மே 13 டைமுக்குள்ளே டாக்டர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கள் கூடுறதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது சுப கடன்கள், வேலையில் முன்னேற்றம், புதிய வேலைகள் கிடைப்பது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான லோன் கிடைக்கிறது, சுப கடன்கள் அமைகிறது, புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே இருக்குது. கலத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து கலத்திரஸ்தானாதிபதி ஆட்சி வலுவோடு இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் கூட வெற்றி கிடைக்க இந்த மாதம் வாய்ப்பாக இருக்குது. அப்போ இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். அதே போல் நீங்கள் பயணங்கள் செய்கிறீங்க, காரு பைக்கில் போகிறீங்க போனாவே கண்டிப்பாக வாகனத்தில் கண்டிப்பாக நல்ல கவனம் இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு விபத்துக்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். மிக முக்கியமாக கால் பாதங்களை இந்த மாதம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். காலில் சிறு பிரச்சனை ஏற்பட்டால் கூட உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது. ஸோ பயணங்கள்லேயும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது. மற்ற சுப விஷயங்கள் இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம்.